மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கோம். இப்போ டேரெக்டாக மத்திய பிரதேஷ் போகிறோம் மாமா வீட்டுக்கு. அப்படியே அங்கேருந்து ஆக்ரா ஒரு சின்ன ட்ரிப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மற்றெல்லாம் சொல்கிறேன். மழை டைமில் ஏசி வச்சு புக் பண்ணி வேறு உடம்பு சரியில்லை. இதான் நம்ம ஃபேமிலி 4 பேர் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து சென்னையிலேருந்து நெக்ஸ்ட்டு ஜபால்பூர். அப்படியே இப்போ ட்ரெயின் வந்து சென்னை வந்துருச்சு. தள்ளி வாங்கலான்னு கொஞ்சம் கீழே இறங்கணும். பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர். ஒரு பிரிட்ஜ். पानी बोतल नहीं மக்களே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி வாங்கியிருந்தோம். எத்தனை சப்பாத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. விஜயவாடாவில் சப்பாத்தி 1 2 5 பார்த்தீங்கன்னா 5 சப்பாத்தி 100 ரூபா. ஒரு குருமா என்னன்னு தெரியல. காரம் ஒரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்டே இது மாதிரி மதிக்கிறதா இருக்குது. பாப்பா எவ்வளோதுங்க? சரி வரேன். அப்போ என்ன பண்றான்? प्लेटफॉर्म क्रमांक 5 पर आ चुकी है. Your guide attention. Train number 2. நைட்டு 10 மணிக்கு தான் ட்ரெயின். ஆமாம், அடுத்த ட்ரெயின் நைட்டு 10 மணிக்கு தான். அது வேற பிளாட்ஃபார்மில் தவ கிடக்க வேண்டியதா. ஜபால்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜபால்பூரில் தான் இருக்கோம். ஜபால்பூர் இந்த ஏரியாவில். இங்கேருந்து அடுத்து வந்து பர்கவான் அப்படின்ற ஏரியாவுக்கு போகணும். அது யாரும் ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ வெயிட் பண்ணுவாங்க வரேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால சாப்பிட்லான்ட்டு வந்துட்டாங்க. வந்து இப்போ தான் 2 தோசை ஆர்டர் போட்டிருக்கோம். ஒரு தோசை பார்த்திங்கன்னா 50 ரூபா சொல்கிறாங்க.
வேறு வழி இல்லை, வந்தாச்சு, சாப்பிட்டு தான் ஆகணும். 2 தோசை சொல்லியிருக்கோம், வெயிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 தோசை, ஒன்று 50 ரூபா. 2 தோசை ஆர்டர் போட்டிருந்தேன். பாய் 2 தோசை சாயே. 2 தோசை சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ்ன்றதை நிரூபிக்கிறாங்க. கை கழுவுற தண்ணியிலே பார்த்தீங்கன்னா மாவு பெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் மட்டும் கடை பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு, உள்ளே வந்தோன்னா ஆளை இழுக்கிற மாதிரி செட்டப்பு. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். சாம்பாராக என்னன்னு தெரியல, வடை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஒரு வழியாக 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி 2 தோசையும் பார்சல் வாங்கியாச்சு. அப்படியே போகலாம். मिल गया। ओके, हाँ डन। நம்ம ஏரியாவில் தான் அந்த பாப்கார்ன்ஸ்லாம் கிடைக்கிற கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ துணி, எந்த கடையை பார்த்தாலும் நிறையா துணி இந்த சைடு. இதுக்கெல்லாம் அந்த கடை இந்த சைடில் எதுவும் இது கிடையாது போல கடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இது ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறது. பைய கொடு வேகமாவா. ஃபாஸ்டா. ஓட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆக்ரா போகிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எல்லாத்தையும். இதுதான் வீடு. ஓகே, தேங்க்யூ.